ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. எந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறீங்க. ஆப்புன்றது ஆணி ஆப்பு, இது ஒரிஜினல் வேர்ல்டு ஆப்பு. சரியோ? இங்கே எல்லாரையும் எப்படி நீங்கள் என்னென்றாலும் செய்யலாம். அவர்கள் இருந்த இடத்துல தான் இருக்க போகிறது. அவர்கள் திருந்தி இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஸ்ரீதரனை டக்ளஸை மற்றும் நிறைய பேரை தான் போய் விலத்துவேன் என்று சொல்லி. அப்படியல்ல, வேலை செய்தவர்கள் எல்லாரும் பிழைதான். நீங்களும் செய்தது பிழைதான். சரியா? உங்களுக்கு மட்டும் மக்கள் இருக்கணும் என்று ஒரு இடமும் கதைக்கக்கூடாது. கதையுங்கோ கதைச்ச சரியான முறையில் சரியான பாயிண்ட் வச்சு கதைக்க வேணும். நாங்களும் எத்தனையோமாய் கிளிக்கலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? நாங்களும் எல்லாத்தையும் கண்டுகிற சேர்ந்தாக்கெல்லாம் நாங்களும். சரியோ? தேவையில்லாமல் பாராளுமன்றத்தில் நீங்களும் போய் அங்கே இருந்தீங்களானே. பாராளுமன்றத்தை பற்றி நம்ம அந்த கட்டம் இந்த கட்டம் என்று கதைக்கிறீங்கள். மக்களோட சேர்ந்து வெளியிலேருந்து தான் கதைக்கிறவன் தான் அவன் நேர்மையானவன். இருந்த பாராளுமன்றத்தை நீங்கள் எல்லோரும் போய் சின்ன பின்னமாக்கி கீர்த்தனமாக்கி எல்லாம் சீரழித்து செய்து கொண்டு. ஏற்கனவே அரசியல் வேண்டாமென்று தான் நாங்கள் போராடுற மொழிய அரசியல் தேவையில்லை. அமைதியான இடத்துல எந்த திசையிலேருந்து எந்த பக்கத்திலேயும் இருந்து எல்லா அமைச்சர்களும் அமைதியான முறையில் எந்த பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற அனைத்தும் எல்லா வேலைகளிலும் வேலை செய்கிற அனைத்து பேரும் செய்ய வேணும். அதுதான் உண்மையான இது அமைதியான போராட்டம். நிறைய இடங்கள், நிறைய காணிகள், நிறைய பூமி எல்லோருக்கிட்டையும் விடுபடவில்லை. சொந்தமான முகவரி என்றையா போட்டு அது பரம்பரையாக என்னுடைய ஆட்சியாக்கள்லாம் அங்கே இருந்த ஆட்சி அங்கே ஆட்சியுடைய ஆஃபீஸே அங்கே இருந்துருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். எங்களை மெண்டல்ன்னு சொன்னானே, அப்செட்டுண்டானே, என்ன சொன்னானே, நாங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடத்தான் வந்த நாங்கள். அவன் டாக்டருக்கு என்ன வேலை? அவங்கள அரசியலை வச்சு எங்களை வச்சு செய்கிறாங்க. அது செய்து பார்ப்போம். யாருக்கு நான் டாக்டரா அவன் டாக்டரான்னு பார்ப்போம். சரியா? நான் டாக்டருக்கு தான் நான் படிக்க விரும்பினேன். அது கிடைக்க இல்லை. ஆனால் நான் இப்போ வர டாக்டர் மேலெல்லாம் கிரிமினல் பார்ட்டியும் கிரிமினல் இதுகளும் தான் செய்யணும். நல்லவர்களையும் ஊசி போட்டு கொள்கிறார்கள். மற்றது நாங்கள் கதை கேட்க முன்னும் கதையை நிப்பாட்டு என்ற சொல்லெல்லாம் அவைக்கு தேவைப்படாது. நாங்கள் சொல்கிறது தான் வைத்தியம் செய்ய வேணும். சரியோ? எல்லாம் நான் அக்ரோட்டாக எல்லா விஷயமும் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்ன மாதிரி எப்படி ஒரு விசரி மாதிரி தெரியும். அந்த விசரி எப்படி செய்வாளண்டு ஒரே நான் சரியான முறையில் செய்யுங்கோ. அந்த விளத்துறது கொள்வது அது இது தேவை கதைகள் வரக்கூடாது. என்னென்றாலும் சமாதானம் என்றால் சமாளித்து தான் போகணும். மனசில் இங்கே நடக்கிறதுல ஒன்றும் தெரியலை. நீங்கள் தெரிஞ்சு பாருங்க எப்படியான ஆட்கள். ஆஸ்பத்திரியே பிஸ்னஸாக போயிட்டு இப்போ ஆஸ்பத்திரிக்கு சனம் இல்லை. ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் இப்போ சனமாக இருக்குது. இரண்டு அப்படி உழைக்கிறார்கள் டாக்டர் மேர் உள்ளுக்கு வேலை செய்கிறவர்கள் எல்லாம். இரண்டாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மேர் இல்லை. இப்போ அதை அப்படி உழைக்கணும். அதுவும் 2000 1000 ரூபாய் உழைக்கிறீங்கள. 10,000 15,000 30,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் வேலம் பேசினோம். பன்னெண்டு அரசாங்க ஹாஸ்பிட்டலை கவனிப்பினம். எல்லாம் அறிஞ்சு வந்து தான் எல்லாம் உங்களுக்கு நேர்மையான தகவல் தாரணும் உங்களுக்கு.